சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மனசார நான் உனக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்காக ஓடி வந்துவிட்டேன். எனக்கு மனம் நிறைந்திருக்கின்றேன். நான் மனம் நிறைந்து சொல்கின்றேன், உன்னுடைய வாழ்வில் இந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் சரிதான், நான் இந்த முடிவை மாற்றிக்கொள்ளப் போவது கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு உன்னை மிகவும் பிடித்து விட்டது. அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல நேரமோ கைகூடி விட்டது. எத்தனை நாள் நானும் உன்னை கஷ்டப்பட வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் நினைவில் செய்ய போகும்போது ஒரு விஷயங்களுமே அது இனிமேல் உனக்கு பார்க்க பார்க்க சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும். ஏன் தெரியுமா? நான் அப்படி சொல்கிறேன். உனக்கு பிடித்தமான விஷயத்தை செய்து தரத்தான் இந்த சாயப்பாவாகிய நான் வந்திருக்கின்றேன். மனதார உனக்கு பிடித்து போனால் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு தவித்து கொண்டிருந்த ஒரு நபரை சந்தோஷமான விஷயத்தை நான் செய்துத்தான் தரப்போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை எனக்கு இந்த நபரை கொடுங்கள், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து விட்டார், சீக்கிரமாக இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும், அப்பொழுதெல்லாம் அருமை தெரியவில்லை, இப்போதுதான் எனக்கு இந்த அறிவு எல்லாம் தெரிகிறது என்று நீ என்னிடம் எத்தனையோ முறை என்னிடம் நீ கேட்டிருக்கிறாய். அருமை தெரிந்து கொண்டாயா? வாழ்க்கையில் சில பேர் இருக்கும்பொழுது சில நபருடைய அருமைகளானது தெரியாது. ஆனால் சில நபர்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் விட்டு போன பிறகுதான் அவர்களுடைய அருமையானது தெரியும். நீயும் இதே போலத்தான் செய்கிறாய். வாழ்க்கையில் இருக்கும்பொழுது யாரையும் எனக்கு இவரை பிடிக்கவில்லை, அவரை பிடிக்கவில்லை என்று ஏதாவது ஒரு குறை சொல்கிறாய். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்காக, அதாவது நீ இப்போது நிற்கிறாய், ஒரு இடத்தில் தவித்து கொண்டிருக்கிறாய் என்றால் என்ன வேலை இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு உன்னை வந்து காப்பாற்ற வேண்டும். அது உன்னிடம் பணம் இருக்கிறதா, நகை இருக்கிறதா, உன்னிடம் சொத்து இருக்கிறதா, உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் உண்மையான அன்பை வைத்து அந்த இடத்தில் வந்து நிற்க வேண்டும். அது போன்ற அன்பை நான் உனக்கு கொடுத்தேனா? அப்படியானால் அதை நீ தக்க வைத்து கொள்ளவே இல்லை. அது அப்படியே தேவையில்லாமல் சண்டைகளை போட்டுவிட்டு, தேவையே இல்லாமல் சில செய்திகளை செய்துவிட்டு, அப்படியே அந்த உறவை விட்டுவிட்டு இப்போது வந்து நின்று கொண்டு எனக்கு அந்த உறவுதான் வேண்டும், நான் தான் தவறு செய்தேன், எப்படியாவது கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடுங்கள் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். அந்த உறவு நீ தேவையே இல்லை என்ற கோபத்தில் பேசிய வார்த்தைகள் எல்லாம் அந்த உறவு இன்னும் ஞாபகம் வைத்து கொள்ளத்தான் இருக்கிறது. ஆனாலும் உன்னிடம் இருந்து எப்பொழுது அழைப்பு வரும், எப்பொழுது வருவோம் என்று காத்து கொண்டிருக்கிறது. நான் இந்த முறை உனக்கு மனதார சொல்கின்றேன். உனக்கு பிடித்தமான நபரை உன்னிடம் வந்து சேர்த்து வைக்கிறேன். ஆனாலும் மறுபடியும் அந்த உறவை மனதை காயப்படுத்தாமல் எப்பொழுதும் உன்னோடு வைத்து ஒரு முறைத்தான் ஒரு உறவு போனால் வரும், அடுத்த முறையும் அதே தவறு செய்தால் நிச்சயமாக வராது. நீங்கள் எல்லோரும் நினைப்பது ஒரே ஒரு தவறான விஷயம். நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு உறவிடம் சண்டை போடுகிறீர்கள், அந்த உறவு அது மன்னித்து திரும்பவும் வந்துவிட்டது என்றால் அதற்கு எதுவுமே தெரியவில்லை. எத்தனை தட்டு தட்டினாலும், எத்தனை மனதை கஷ்டப்படுத்தினாலும் அது அப்படியே வாங்கி கொண்டு இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்களை விட்டால் அதற்கு யாருமே இல்லை என்று நினைக்கிறீர்களா? கிடையாது. அசிங்கப்படுத்துகிறீர்கள், சண்டை போடுகிறார்கள், அதையும் மீறி அந்த உறவு உங்களையே வேண்டும், நீங்களே வேண்டும் என்று நிற்கிறது என்றால் அது உண்மையான பாசம் வைத்திருக்கிறது. உங்களை விட அது வேறு யாரையும் பார்க்காமல் நீங்கள்தான் வேண்டும் என்று நிற்கிறது என்று மட்டும்தான் அர்த்தமே தவிர, உங்களை விட்டால் யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் அதற்கு பொறுப்பு என்பது கிடையவே கிடையாது. உன்னை விட அதிகமான ஒரு படை அந்த உறவு, ஒரு படி அந்த உறவு உன் மீது பாசம் வைத்திருக்கிறது, அன்பு வைத்திருக்கிறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உனக்கு அமைந்திருக்கிறது என்று தான் நினைக்க வேண்டும். சில பேரிடம் நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் கோபம் கொண்டு நான் பேச மாட்டேன் என்று விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அதுவே உண்மையான ஒருவரிடம் சற்று ஒரு வார்த்தைக்கு பல வார்த்தை நீங்கள் கடினமான வார்த்தையை விட்டாலே திரும்ப நீங்கள் அன்பாக பேசினால் அந்த உறவானது வந்துவிடும். எதையாவது ஒன்று நினைத்து கொண்டே இருக்காது. நீ இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை செய்துவிட்டாய். நீ இல்லை என்று சொன்னாலும் அதுதான் உண்மை. சில உண்மையான உறவுகள் உனக்கு கிடைக்கும் பொழுது வார்த்தைகளை அதிகமாக கடினமாக விட்டு அந்த உறவுகளை எல்லாவற்றையும் நீ இழந்திருக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் அப்படியெல்லாம் நீ செய்யவே கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் தான் முடிவெடுக்க வேண்டும். அதை நான் செய்ய வேண்டும். நீ இப்போது ஒரு நபரை தேடுகிறாய். எனக்கு அந்த நபரை போதும், தயவு செய்து நான் தவறு செய்து விட்டேன், தேவையில்லாமல் பிரிந்து நான் இப்பொழுது தவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு அந்த உறவையே தந்துவிடுங்கள் என்று கேட்கிறாய்.
கண்டிப்பாக மனதார சொல்கின்றேன், நான் தருகிறேன். ஆனாலும் திரும்ப அதே போல கடினமான வார்த்தைகளை நீ எப்போதும் பயன்படுத்தக்கூடாது. அமைதியான வார்த்தைகளை மட்டும் தான் நீ பயன்படுத்த வேண்டும். அமைதியாக என்றால் சாப்பிட்டீர்களா? அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு எதற்கும் ஒவ்வொருவரும் மனதையும் காயப்படுத்த வேண்டும். காயமில்லாத வாழ்க்கை காயமில்லாத வாழ்க்கை எதற்கும் ஈடு இல்லாதது என்று நீ நம்ப வேண்டும். ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. எல்லாம் உனக்கானவற்றை நான் செய்து தருகின்றேன். அதுவரை சற்று நீ பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகிறதா? நீ அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். தேவையே இல்லாமல் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு எதற்கு தங்கமே ஒவ்வொருவரையும் மனதையும் காயப்படுத்த வேண்டும்? காயமில்லாத வாழ்க்கை வாழ பழகுங்கள். தேவையே இல்லாத சில விஷயத்தை எல்லாம் மறந்து விடுங்கள். ஒவ்வொரு உறவோடு பேசுகிறீர்கள், சேர்கிறீர்கள். ஒரு சண்டைக்கு பிறகு அந்த உறவோடு சேர்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சொல்கிறேன், திரும்ப திரும்ப சண்டையை போட்டுக்கொண்டு நீ அப்போது இதை செய்தாயே, இப்போது இதை செய்தாயே என்று ஒருபோதும் நடந்து முடிந்த காரியங்களை பற்றி பேசவே வேண்டாம். இப்போது சண்டைக்கு பிறகு உங்களுடைய பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எப்படி வாழப் போகிறீர்கள் என்பதை மட்டுமே நீங்கள் யோசித்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நான் சொல்கிறேன் என்றால் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், உங்களுக்கு நன்மையை செய்வேன் என்று மட்டும்தான் அர்த்தம். இன்பத்தை மட்டுமே எப்போதும் வைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத மனதில் இருக்கும் மனஸ்தாபங்களை வைத்து கொண்டே இருக்காதீர்கள். இப்போது என்னிடம் கேட்கிறாய், என்னை விட்டு விட்டு போன உறவு என்னை தேடி வர வேண்டும் என்று. கண்டிப்பாக வரும். ஆனால் மனதுக்குள் எந்த ஒரு விஷயமும் வைத்திருக்க கூடாது. இதற்கு முன்பு நடந்த விஷயங்களையோ இல்லை உன்னுடைய உறவு தவறே செய்திருந்தாலும் சரிதான், அதை அப்படியே நீ என்ன நினைக்க வேண்டும் என்றால் விட்டுவிட்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும். அதெல்லாம் விட்டுவிட்டு பழைய கதையை பற்றி நீ பேசிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், மனதில் இன்னும் அதிகமான கவலைகளும் பிரிவுகளும் தான் வரும். உன்னுடைய வாழ்க்கை நன்மைகள் உண்டாக்கட்டும். தேடி தேடி அலைந்த உன்னுடைய உறவுகள் கிடைக்கட்டும். நிச்சயமாக சொல்கிறேன், இதற்கு மேல் உங்கள் இருவருக்கும் பிரச்சனைகள் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். எனக்கு நீங்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருங்கள். நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று செய்ய சொல்கிறேன் என்றால் அதை செய்யுங்கள். உண்மையாக ஒன்று சொல்லட்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உறவை பிரித்து விட்டாய், அந்த உறவிடம் நீ சேர வேண்டும் என்று மனதார நினைத்தாய் என்றால் நீயே போய் பேசு. அதை மாற்றும், நிச்சயமாக மாறும். நான் சொல்கிறேன், நிச்சயமாக மாறும். எதற்காக காத்திருக்க வேண்டும்? நீ வந்து பேசு, நான் வந்து பேசு என்று எதற்கு உங்கள் இருவருக்கும் நடுவே ஒரு வேலையை போட்டு வைத்திருக்கிறது? உனக்கு ஒரு உண்மையான உறவுக்கும் இடையே பிரிவினை வந்துவிட்டது என்றால் மனம் விட்டு பேசுவதனால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் கிடையாது. போய் பேசு. அது மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். பேசும்பொழுது வார்த்தைகளை கவனமாக பேசு. நிச்சயமாக உன் உறவு உன்னை தேடி வரும். இதுவரைக்கும் நீ பேசாமல் அவன் வரட்டும் இவள் வரட்டும் நான் ஏன் போய் பேச வேண்டும் என்று இருந்த இந்த ஒரு விஷயத்தை, தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு நீயா நானா என்று போட்டி போடுவதை விட்டுவிட்டு நீ இறங்கி போய் பேசு. ஒரு முறை பேசு, அடுத்த முறை உன்னுடைய எதிரில் இருக்கும் உண்மையான உறவு உன்னை தேடி வரும். அதனால் போய் பேசு. உன்னுடைய மனதில் இருக்கும் என்ன இருக்கின்றதோ, அதாவது என்ன அன்பான வார்த்தைகளை இருக்கிறதோ அதெல்லாம் போய் பேசு. நிச்சயமாக அந்த உறவு வரும். உண்மையான உறவாக இருந்தால் கண்டிப்பாக வரும். அப்படியே நீ இவ்வளவு விஷயத்தையும் கேட்டு மன்னிப்பும் கேட்டு உன்னிடம் வரவில்லை என்றால் அதனுடைய பாதி வேறொரு பக்கம் திரும்பிவிட்டது. அது உண்மையான உறவு இல்லை என்று அர்த்தம். ஆனால் உன்னுடைய ஒரு உண்மையான உறவுதான். நீ போய் பேசி, எல்லாம் நல்லது நடக்கும் என்று உங்களுக்கு இருவருக்கும் இடையே இனிமேல் எந்த ஒரு பிரிவும் வராது. தயவு செய்து நீங்கள் செய்யும் ஒரு தவறு என்னவென்றால் உட்கார்ந்து பேசுவது கிடையாது. அதே நேரம் இருவரும் பேசாமல் விட்டீர்களானால் அதிகமான நாட்களாக பேசாமலேயே இருந்த அந்த விஷயத்தை இன்னும் பெரிதாக ஆக்குகிறது. உடனடியாக ஒரு பிரச்சனை வந்தது, உடனடியாக போய் பேசுங்கள். என்ன தீர்வு என்று உடனடியாக கண்டுபிடிங்கள். நிச்சயமாக இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன். உங்கள் உறவுக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன். நிச்சயமாக உங்களுடைய உறவு நல்லபடியாக சேர்த்து வைத்து நீ இறங்கி வா. ஒரு முறை நீ இறங்கி வா, போய் பேசு. நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்று அப்பொழுதுதான் புரியும். எத்தனை நாள் தான் இப்படி அமர்ந்திருக்கப் போகிறாய்? பேச வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் மனம்தான் அதை தடுக்கின்றது. என்னுடைய உறவு என்னிடம் வேண்டும் என்று தாராளமாக போய் பேசு. நிச்சயம் உனக்கு உறவு கிடைக்கும். சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருக்கத்தானே வாழ்க்கை.
எப்போதும் ஏதாவது ஒன்று யோசித்து கொண்டே இருக்காயானால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. காலம் முழுவதும் நான் இருப்பேன். உங்களுக்கு உங்களுடைய துணையாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நாங்கள் உங்களை வழிநடத்தி செல்கின்றோம். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.